அனைவருக்கும் வணக்கம். குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே 100% சுபகிரகமான குரு பகவான் குரு பார்வை கோடி நன்மைகள் செய்யும், கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும்ன்றதெல்லாம் பொதுவான விதி அமைப்புகள்ல நம்ம சேனல்லே பல வீடியோக்கள் பண்ணிட்டோம். அந்த வகையில குருவினுடைய பார்வையில் ஒரு கிரகம் அமரும் பொழுது அந்த கிரகம் எப்படி செயல்படும், அதை தெளிவுபடுத்தும் வண்ணம் இந்த வீடியோ அமையும். பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளை மையமாக வைத்து தான் பலன் வீடியோ எடுக்கிறோம். அந்த அமைவுகளில் குருவினால் சூரியன் முதல் சுக்கிரன் வரை பார்வை பெறும் பொழுது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும். குரு சூரியனை பார்க்கிறார். முதல் அமைவுகளில் சூரியனிலிருந்தே போயிடலாம். தலைவனையும் ஜாதகருடைய தன்னம்பிக்கையும் உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவான். தலைவன் என்று சொல்வதை விட ஜாதகருடைய தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் என்று வரையறுத்திடலாம். ஜாதகர்களுடைய மனம் சார்ந்த உறுதியை எப்படி சந்திரன் மனோ காரகராக விளங்குகிறாரோ அதுபோல வலிமையை உறுதிப்படுத்துவது, எந்த செயலிலுமே பின்வாங்காமல் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல உறுதியா செயல்படுற தன்மையை சூரியன் குறிக்கிறார். இந்த சூரியனை குருவா இருக்கிறார். குருவுடைய பார்வையில சூரியன் அமர்ந்திருக்கிறார். என்ன பண்ணும்? முதல் விஷயம், குரு சூரியன் இணைவு பார்வை, இந்த அமைவுகள்ல ஒரு யோகம் ஒன்று உருவாகும். சிவராஜ யோகம் என்று சொல்லுவோம். இந்த குருவினால் பார்க்கப்பட்ட சூரியன் ஜாதகத்துல இருக்கும் பொழுது ஜாதகர் எந்த ஒரு செயலையுமே தலைமை தாங்கி நடத்தி முடிக்கக்கூடிய திறமை கொண்ட ஜாதகராக விளங்கி இருக்கிறார். அதுபோல் ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியங்களில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அதுல உடனடியா நிவர்த்தி அடைஞ்சு, சில பேருக்கு உடல் உபாதைகள்லாம் வந்துச்சுன்னா பெரிய பெரிய வியாதியே வந்தா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். இதற்கெல்லாம் காரணம் இந்த சூரியனை பார்த்த குரு நல்ல முறையில பார்க்கணும். இந்த அமைவுகள்ல சூரியனை பார்க்கும் பொழுது மன வலிமை அதிகரிக்கிறது, எடுத்துக்கொண்ட காரியங்களை முழுமையா முடிக்கக்கூடிய பக்குவம் கிடைக்குது. அதுபோல குரு சூரிய பார்வையில நல்ல பதவி கிடைக்குது. அரச கிரகங்கள் தான் 2 கிரகம் இருந்தாலும் ஜாதகத்திலே ஓரளவிற்கு மேல குருவோ சூரியனோ ஸ்தான பலம் பெற்றிருந்தா எங்கு பார்க்கிறதோ எங்கு இணைகிறதோ இந்த நிகழ்வு அங்கு ஸ்தான பலம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பா அரசாங்கத்துல பதவி பெற்று தருது. ஸ்தான பலம் குறைஞ்சிருக்கு, மற்ற கிரகங்கள் வலுப்பெறுதுன்னா எந்த பிரைவேட் நிறுவனங்களை வேலை செஞ்சாலும் அதுல இவர் முதலாளி போல இருப்பார். சில அலுவலகங்கள் போகும்பொழுது அங்க அவர் எம்ப்ளாயியா முதலாளியான்றதே தெரியாது. அது போன்ற நல்ல பதவியையும் நல்ல அதிகாரங்களையும் இந்த சிவராஜ யோகம் கொடுக்குது. தொழில்துறையில ஒரு மிகச்சிறந்த வல்லுவராக மாற்றுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்த குரு பார்த்த சூரியன். இப்போ ஒரு கேள்வி வந்துடலாம், சூரிய பகவான் எல்லாருக்குமே யோகர் இல்லையே, குரு பகவானும் எல்லோருக்கும் யோகர் இல்லையே, சூரியன் குறிப்பா மகர கும்பத்துக்கெல்லாம் யோகம் பண்றது இல்லை, மகர லக்னத்திற்கெல்லாம் அஷ்டமாதிபதியாகவே வந்துடுறார். அதுபோல குருபகானை பொறுத்த வரைக்கும் ரிஷப துலாத்திற்கெல்லாம் அவயோகரா வந்துடுறார். அப்ப இந்த குருபார்த்த சூரியனால் என்னென்னலாம் பலன் அவயோகர்களுக்கெல்லாம் நடக்கும்? மகர கும்ப லக்னம் ரிஷப துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா சிவராஜ யோகம் அவர்களுக்கெல்லாம் வேலை செய்யுமா? குருபார்த்த சூரியன்னா முதல் விதி, குருவினால் ஒரு கிரகம் குரு பார்க்கிற ஒரு கிரகத்தை, குருவினால் ஒரு கிரகம் பார்க்கப்பட்டு விட்டால் அந்த கிரகம் முதலில் அவயோக பலனை நிவர்த்தி செய்யும். முதல் விதி. அது குருதசை நடக்கும் பொழுது லக்ன ரீதியில தசைநாதனான குரு பகவான் யோகரா அவயோகரா அங்கு அமர்ந்த பாவத்தின் அடிப்படையில செயல்படும். ஆனால் குருவினால் ஒரு கிரகம் பார்க்கப்பட்டால் அந்த கிரகம் தன் குற்றத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணுது. அவயோகர் சற்று அவயோக பலனை குறைத்து செய்கின்றார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்போ குருவினால் பார்க்கப்பட்ட சூரியன் இருக்கும் பொழுது தலைமை பதவிகளும் ஒரு அங்கீகாரமும் ஜாதகருக்கு ஒரு வில் பவரும் கிடைச்சிருக்கு. இது குருவினால் பார்க்கப்பட்ட சூரியன் கொடுக்கிறார். குருவினால் பார்க்கப்பட்ட சந்திரன், உங்களுடைய ஜாதகங்கள்ல சந்திரன் இருக்கு, அதை சந்திரனால் குரு பார்க்கிறார். எப்படி பலன்கள் இருக்கும்? குரு சந்திர காம்பினேஷனை நம்ம கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றோம், குரு சந்திர யோகமாக வரையறுக்கிறோம். இந்த சந்திரனை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜாதகர் கண்டிப்பாக மென்மையான மனம் படைத்தவரா முதல்ல இருக்கிறார். லக்னம் எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும், லக்னாதிபதி எவ்வளவு வலுத்து இருந்தாலும், செவ்வாயே லக்னத்துல வலுக்கட்டும் வேகமா இருந்தாலும் அவருக்குள் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அவருக்குள் ஒரு மென்மைத்தனம் இருக்கிறது இந்த குருச்சந்திரன் பார்வை இருக்கும் பொழுது. அதுபோல சமூக ரீதியாக எவரேனும் ஒருவர் ஜாதகருக்கு தொடர்பு கொண்டு நல்ல பலன்களை ஏற்படுத்துறார். ரொம்ப வாழ்க்கை கஷ்டத்துல போகுது, அறிமுகமாகாத நபர்கள் நல்ல பலனை பெற்றுத்தரார்கள். அதுபோல் சூழல்கள் தங்களுக்காக விலகிக்கொள்ளும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா அந்த இடம் உங்களுக்கு லாபகரமாக மாற்றக்கூடிய ஒரு துருப்பை கொடுக்கும். இதை இன்னும் புரியுறபடி சொல்லணும்னா, ஒரு எமர்ஜென்சியா வெளில கிளம்பிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வெஹிக்கிள்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த நேரம் பார்த்து
அந்த பாதையில் போவரோ உங்களை நிறுத்தி ஏத்திட்டு போகக்கூடிய சூழல். இப்போ ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். குருச்சந்திர யோகம் என்பது இந்த சக மனிதர்களிடமிருந்து எதிர்பாராத ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த குருச்சந்திர யோகம். அதுபோல் ஜாதகருடைய மனநிலை வலுவா இருக்கு. மனோகாரகரான சந்திரன் ஒரு பிளெக்சிபிளான மைண்ட் இல்லாம என்ன எடுக்கிறாரோ ஒரு விஷன், அந்த விஷனை நோக்கி போக்கஸ் பண்றது, என்ன நடந்தாலும் தன் காரியங்களை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த குருச்சந்திர யோகம் கொடுத்துருது. குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம்லாம் சொல்றோம், பெரும் செல்வங்களை கொடுக்குமானா சந்திரன் என்பவர் நீர் சம்பந்தமான காய்கறிகள், பழங்கள், இது போன்ற உணவு பதார்த்தங்களுக்கு அதிக காரகத்தை கொண்டுள்ளார் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரனை குருவா இருக்கும் பொழுது ஜாதகருடைய அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லக்கூடிய அவருடைய வளங்கள், அவர் சக மனிதருக்கு தேவையான உண்ணக்கூடிய உணவு வகைகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதே இல்லை. அதுபோல விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக லாபம் கொடுக்குது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக லாபத்தை இந்த குரு பார்வையில் சந்திரன் அமரும் பொழுது ஏற்படுத்தி கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். செவ்வாயை குருவா இருக்கிறார். குருவுடைய பார்வையில் ஜாதகங்கள்ல செவ்வாய் இருக்கு. எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நிகழ்த்தி கொடுப்பா? பொதுவாக செவ்வாயை நாம் பூமிக்காரகராகவும் போர்க்காரகராகவும் வரையறுக்கிறோம். வேகத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். ஒரு மனிதனுக்கு போராடக்கூடிய குணத்தை செவ்வாய் கொடுக்குது. அதனாலதான் விளையாட்டுத் துறைகள்ல யாரு சாதிச்சிருந்தாலும் விளையாட்டுத் துறையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு. அதே செவ்வாய் தான் மக்கள் சேவை புரியக்கூடிய சமூக பொறுப்புகளையும் கொடுக்கிறது. சமூகத்துல மக்களுக்காக சர்வீஸ் செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டான துறை. என்னதான் எடுத்துக்கிட்டாலும் மருத்துவர் காசு வாங்கினாலும் மருத்துவமனைன்றது ஒரு சேவை தான். ஆர்மியா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எல்லோருமே தங்களுக்காக பணி செய்யவில்லை, பிறருக்காக பணி செய்கிறார். தங்களுக்காக இல்லாமல் தான் செய்யக்கூடிய செயல் பிறருக்கு ஆதாயம் அளிக்கும். அதெல்லாமே செவ்வாயினுடைய துறைகள் தான். ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அத்தனையுமே செவ்வாய்க்கு கட்டுப்பட்டது. பூமிகளும் கட்டுப்பட்ட ஒரு நிலை. இப்படி பல காரகங்கள், பல விஷயங்கள் செவ்வாய்கிட்ட இருக்கு. இப்ப குரு பார்க்கிறார். குருவினால் பார்க்கப்பட்ட செவ்வாய் எப்படி பலன் கொடுக்கும்? யோகர் அவயோகர் எதுவானாலும் சரி, ஒரு கிரகம் குருவினால் பார்க்கப்படும் பொழுது அவயோகத்தை முதலில் குறைத்து நல்ல பலனை சற்று கூட்டி செய்கிறதுன்றத, எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் குரு பார்வையில முதல்ல நிவர்த்தி அடையுது. அதற்கு பார்க்கக்கூடிய குரு ஸ்தான பலம் இருக்கணும். அப்ப குருவினால் பார்க்கப்பட்ட செவ்வாய் பகவான் என்னெல்லாம் பண்ணி கொடுக்கிறாருன்னா, குருமங்கள யோகத்தை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது என்ன பண்ணுது? அதிகாரமிக்க பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜாதகர்களுக்கு அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறது, பூமி யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவருடைய வேகம் நேர்மையா இருக்கு. இது ஓரளவுக்கு அரச கிரகம் குரு செவ்வாயெல்லாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய 6, 10ஆம் இடங்களிலோ அல்லது வலுவாக 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் இதெல்லாம் காம்பினேஷன்ல இருக்குன்னா அரசாங்க வேலையில இருப்பீங்க, சர்வீஸ் ஓரியன்டான வேலையில இருப்பீங்க, மக்கள் சேவை புரியக்கூடிய எந்த பணியோ அந்த பணியில இருப்பீங்க. லக்னாதிபத்தியம், நடப்பு தசாபுத்தி ஆதிபத்தியம், இதை பொறுத்து நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். அப்ப செவ்வாய் பூமி யோகங்களை கொடுக்குது. உங்களுடைய வேகத்தை நேர்மையான வழிகளில் பயணப்படுத்துது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம், ஒரு மனிதன் ரொம்ப கோபமான மனுஷன், சண்டை போடுற மனுஷன், அடிச்சாருன்னா ஒரே அடியில 2 பேரை கூட வீழ்த்தக்கூடிய பராக்கிரமம் உண்டு. அவரை இந்தியன் ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், அல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஆர்மி செக்டரா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆர்மியிலயோ ஏர்ஃபோர்ஸ்லயோ அந்த வேகத்தை பிறர் நாடுகள் எதிரிகளிடம் பிரயோகப்படுத்துறதுக்கும் தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் பிரயோகப்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் ரவுடிசம்னு சொல்றோம். ரவுடிகளுக்கும் அந்த செவ்வாய் தான். நேர்மையான வழிகளில் செயல்படும் செவ்வாய் அரசு துறைகள்ல பதவி கொடுக்கும். அவயோகமாக செயல்படுற செவ்வாய் இது போல கிரிமினலா உருவாக்கி கொடுக்கும். அப்ப குருவார்த்த செவ்வாய் கிரிமினலை உருவாக்குறது, நல்ல மனிதர்களை உருவாக்குது. அவருடைய வேகமும் அந்த துடிப்பும் நேர்மையான வழிகளில் பறைசாற்றப்படுகிறது. இந்த குருமங்கலத்துல செவ்வாயோடு சுக்கர காம்பினேஷன்ல சில வரும்பொழுது ரியல் எஸ்டேட் துறைகள்ல நல்ல ஆதிபத்தியம் கிடைக்குது. குருவோட தொடர்புல இருக்கும்போது ரியல் எஸ்டேட்ல ஆதிபத்தியம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஆதிபத்தியம், அது உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய வலுவை பொறுத்து மாறுபடுகிறது. ஆனால் இந்த செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வேகத்தை நேர்மையான வழிகளில் பிரயோகப்படுத்தி கொடுக்குது. அதுபோல பூமி போன்ற ஆதாயங்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து விடுகிறது. செவ்வாய் பார்த்தோம். அடுத்ததாக ராகு, குருவினால் பார்க்கப்பட்ட ராகு என்ன பலன்லாம் செஞ்சு கொடுக்குறார்? குருநாள் ராகு பார்க்கும்பொழுது நம்ம குரு சண்டால யோகம்லாம் சொல்றோம். ராகுவோட இணைஞ்சிருக்குது, அல்ல பார்வை பெறுகிறார். குருவோட பார்வை இருக்கும் பொழுது குரு சண்டால யோகமா இது நம்ம இதை வரை இருக்கிறோம். ராகுனாலே முதல்ல போகக்காரகர். காரகங்கள்ல என்ன இருக்கு? ஒரு பாவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எந்த பாவத்துல ராகு அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பெரிதுபடுத்திக்கிட்டே இருப்பார். ஏன் அதை இன்னும் எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு விதியா சொல்றோம், பாம்பினுடைய தலை. அதால் எதையும் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர டைஜஸ்ட் பண்ண முடியாது. திருப்திகரமாக ஒரு செயலை பூர்த்தி செய்ய தெரியாது ராகு இருக்கு, எடுத்துக்கொண்டே இருக்கும். அதனால் ராகு அமர்ந்த பாவம் பெரிதுபட்டு கொண்டே போகும். குருவினால் பார்க்கப்படும் பொழுது நேர்மையான வழிகளில் பெரிதுக்கிட்டே போகும். ஒரு ஜாதகர் செயல் செய்யும் பொழுது சட்டத்திற்கு புறம்பா செஞ்சிடறார்,
வேகம். ராகுன்றது மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என்ற ஆவல், சூதாட்டங்கள், இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய பணிகள்ல மிக வேகமா ஒரு ஜாதகர் வளர்ந்துகிட்டே இருக்கிறாருன்னா அவரை மட்டும் இல்ல மற்றவங்களையும் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ராகு குருவா இருக்கிறாருன்னா அந்த வேகம் நேர்மையான வழிகள்ல பயன்படும். எப்படி பயன்படும்? டெக்னாலஜிகளை அதிகமா கத்துப்பார், நிறைய நெட்வொர்க் கண்டுபிடிப்பார், நிறைய டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிப்பார். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினியேச்சர் யூடியூப் மூலியமா பேசுறோம், ஃபேஸ்புக் மூலியமா பேசுறோம், இன்ஸ்டாகிராம் மூலியமா பேசுறோம், அத்தனையுமே ராகு காம்பினேஷன் பண்றாரு, ராகு தொடர்பு கொள்கிறார், தொலைத்தொடர்பு இருக்கு, ராகு முக்கியத்துவம் பண்றாரு. இதெல்லாம் நேர்மையான வழிகள். இதே போல அவயோக நிலைகளையும் அப்ளிகேஷன் பண்ணலாம். அவயோக நிலைகளிலும் ஒரு சாதாரண மனிதனை துன்புறுத்தும் வண்ணம் அவயோக நிலைகள்ல அப்ளிகேஷன் பண்ண முடியும். நேர்மையாக அந்த ராகுவின் வேகத்தை கொண்டு செல்லுது குரு சண்டால யோகம். முதல் என்ன பண்ணுது? முதன்மையானா ராகுவை, அந்த போகத்தை, அந்த வேகத்தை, அக்ரஷனை நேர்மைப்படுத்தி கொடுக்குது. குரு சண்டால யோகம், குருவினால் பார்க்கப்பட்ட ராகு தன் இருளை சற்று விலக்கிக் கொள்கிறார். ஏன்னா இருள்காரகர் வர இருக்கும் போதே கரும்பாம்பாக வர இருக்கிறார். அப்ப இருளை விலக்கி கொள்கிறார். அப்ப குரு சண்டாலயோகம், குருநாள் படுக்கப்பட்ட ராகு யோக பலனை செய்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எவ்வளவு வலுவோ அவ்வளவு வலு ராகுக்கு. வீடு கொடுத்தவர் வலுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணும்? ராகு குருவினால் பார்க்கப்படும் போது நேர்மையாக வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. வீடு கொடுத்த வலுத்தர நேர்மையாக மிகப்பெரிய நபராக வாழ்வீர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் குருவினால் பார்க்கப்பட்ட சனி பகவான், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சனி பகவான்னதுமே ஒரு பயம். ஏன்னா அவர் கோச்சாரத்துல கூட 7.5 சனி, அஷ்டம சனியா வரும்போது ஒரு ஜாதகரை ரொம்ப துன்புறுத்துறாரு, எதையுமே தாமதப்படுத்தி கொடுக்குறார், தடை பண்ணி கொடுக்குறார், ஜாதகருக்கு சுயநலத்தையும் அந்த சனி பகவான் தான் கொடுத்துறார் அப்படின்ற கேள்வி நிறைய வருது. இருள்காரகர், அந்த இருள்காரகரை குரு பார்க்க முடியுது. குருவினால் பார்க்கப்பட்ட சனி பகவானா உங்க ஜாதகத்தில் இருக்கிறார். இது மிகச்சிறந்த அமைவு. சனி பகவான் எப்பொழுது குருவினால் பார்க்கப்படுகிறதோ அப்பொழுதிலிருந்து அந்த ஜாதகர் நல்ல மனிதரா இருப்பார். அந்த மனிதர் நேர்மையான மனிதர், கொண்ட கொள்கைக்காக கடுமையாக போராடக்கூடியவர், கடின உழைப்பை நேர்மையா செயல்படுத்துவார். எப்பொழுதுமே ஒரு எத்திக்ஸ், தொழில் தர்மம் என்ற ஒரு செயலை பின்பற்றக்கூடிய நபராக இருப்பார். எத்தனை பலன்கள் கடினமா நடந்தாலும் வாழ்க்கையில சலித்து கொண்டு இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்திற்காக கடுமையாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். நல்ல மனிதராக இருப்பார். ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணம்னா எப்படி இருக்கும்? கோவில்களில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா போதுமா? அப்படி இல்லை. ஒளியை பின்பற்றி உச்சபட்ச ஆன்மீகத்தினுடைய அனுபவத்தை அவர் பெறுவார். சக மனிதர்களை கடவுளாக பார்ப்பார். சக மனிதரை கடவுளாக பார்ப்பார்னா உடனே கேள்வி வந்துடலாம். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல மனிதரும் அந்த ரோட்ல பயணம் போடுவார், சரியில்லாதவனும் பயணம் போட்டுட்டு இருப்பார். எல்லாருமே கடவுளா பார்ப்பாருன்னா கண்டிப்பா இல்லை. யாரை எங்கு எப்படி பார்க்க வேண்டும்ன்ற அந்த தரத்தை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையே அந்த குரு சனி கொடுத்து விடுகிறது. சனி பகவான் குருவினால் பார்க்கப்பட்ட சனி பகவான் கொடுத்து விடுகிறார். அப்ப இந்த சனியினால் பார்க்கப்பட்ட குரு பகவான் கடின உழைப்பு, முற்பகுதி வாழ்க்கை ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கு, பிற்பகுதி வாழ்க்கை ஆதாயம் பண்ணி கொடுக்குது. சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எத்தகைய ஸ்தான வலுவோடு இருக்கிறாரோ அதை பொறுத்து பலனை பார்த்துக்கணும். அப்ப கடின உழைப்பு எப்பொழுதுமே வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். புதன், குருவினால் பார்க்கப்பட்ட புதன் சுய ஜாதகத்துல இருக்கு. புதனை நாம் புத்திகாரகராக வரையறுக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த இடத்துல எப்படி செயல்படணும், எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு தர்மம் வேணும்னா ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும். என்னதான் 4ஆம் இடம் நல்லா இருந்தா வித்தைகள் நிறைய தெரியும். நிறைய வித்தை கட்டிருந்தாலும் அங்க மரியாதை இருக்காது. எங்க எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு விதிகள்லாம் ஜாதகர்களுக்கு தெரியாது. 4ஆம் இடம் வலுத்திருக்கு, புதன் சரியில்லைன்னா. அப்போ புதன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன் நல்லா இருந்தா தான் எங்க எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கு எப்படி செயல்பட வேண்டும்ன்ற அந்த குணத்தை நேர்மையா செயல்படுத்துவது இந்த குருவினால் பார்க்கப்பட்ட புதன். நிறைய விஷயம் இருக்கு. அறியாமையால் ஒரு மனிதனை ஏமாற்றவும் முடியும். அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனை சில செயல்களின் மூலியமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்க முடியும். ஒரு ஆசிரியர் பணி, அதுக்குதான் புதனுக்கு ஆசிரியர் பணி கொடுத்துருக்கிறோம். அறியாமையை அகற்றுகிறது புதன். நல்ல வழியில இருந்தா அறியாமையை அகற்றுகிறது. ஒரு ஜாதகருக்கு தெரியல, 2-2-4 தெரியல, அவரை அவரிடம் இருக்கக்கூடிய பொருளை அறியாமையை பயன்படுத்தி லாபகரமா வாங்கிக்கவும் முடியும். அவருடைய அறியாமையை நல்வழிப்படுத்தி அவருக்கு இதுதான் விஷயம் அப்படின்றத புரிய வச்சு நேர்மையா அவன் செயல்படலாம். அப்ப அந்த புதனுடைய குணங்களை, புதனுடைய காரகங்களை, புத்திகாரகத்தையும் சரி, அவருடைய வியூக திறமையையும் சரி நேர்மையாக செயல்படுத்தி கொடுக்கிறார் இந்த குருவினால் பார்க்கப்பட்ட புதன் பகவான். அதனால்தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க ஏதோன்னு ஒரு வகையில குருவினால் தொடர்பு பெற்ற ஆசிரியர்லாம் பாத்தீங்கன்னா பேராசிரியர் என்ற விருது வாங்கியிருப்பார், அரசு துறையிலேருந்து விருது பெற்று இருப்பார்.
அட்லீஸ்ட் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுனாவது ஒரு 4-5 வயது குழந்தைகளுக்காவது அந்த இளம் வயதுல சிறு வயதுகள்ல அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அப்ப மனிதர்களுடைய அறியாமையை போக்கக்கூடிய செயலை இந்த குருவார்த்த புதன் செய்யுது. அது தொழில் ரீதியா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும் அப்படித்தான். தொழில் பண்ணும் பொழுது பண்ணலாம். மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்கல ஒரு பொருள். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு நகர்ப்புறங்களில் வசிக்கிறீங்க, ஒரு சாதாரணமான வெஜிடபிள், ஒரு காய்கறி அத்தியாவசிய தேவை, அந்த காய்கறியை லாபகரமா விற்கணும். புதன் பகவான் அவயோக நிலையில இருக்கிறார். புதன் சனி செவ்வாய் அல்லது ஏதேனும் ஒரு வகையில இருள் தன்மையை பெற்றுட்டாருன்னா, அந்த காய்கறியை நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா எங்கேயுமே மார்க்கெட்ல கிடைக்கலன்னா அன்னைக்கு 50 ரூபான்னு விற்கும். எங்கேயுமே மார்க்கெட்ல கிடைக்கலன்னா 50 ரூபான்னு விற்கும். மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் கிடைச்சதுன்னா அன்னைக்கு காம்படிஷன்ல என்னவோ அதை விற்கும். இது ஒரு தந்திரம். இதுவும் புதனுடைய தந்திரம் தான். அதே புதன் பகவான் நல்ல குருவினால் பார்க்கப்பட்ட நிலையில இருந்தானா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த காய்கறியை 12 ரூபாய்க்கு தான் விற்கும். என்னதான் மார்க்கெட்ல இல்லைன்னாலும் கூட அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாது. எல்லோரையும் சிந்தித்து தொழில் தர்மத்தை முழுவதுமாக கடைபிடிக்கும். ஓரளவு புரிதல் இருக்கும். குருவினால் பார்க்கப்பட்ட புதன் புத்தியையும் சாமர்த்தியத்தையும் நேர்மையா பயன்படுத்துகிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இதெல்லாம் சொல்றோம்? நேர்மையா பயன்படுத்த வேண்டாமே, அவயோகமாக கூட பயன்படுத்திட்டு போலாமேனா, இந்த குருவினால் பார்க்கப்பட்ட அத்தனை கிரகமே மோட்சத்தை கொடுக்க கடமை பெற்றிருக்கு. அந்த கிரகம் உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய காரகத்தில் இந்த பிறவியில் மோட்சம் கிடைக்கிறது. இது கூட அறிவியை நம்ம சொல்ல முடியாது. ஜோதிடத்துல மோட்சம் ஆன்மீகம்னா கூட ரெண்டு கலந்து, ஆன்மீகம் கலந்ததுதான் ஜோதிடமே. பட் இருந்தாலும் கூட பிராக்டிக்கலா சயின்ஸா நம்ம பார்க்கறதுனால அது ஆன்மீகம் வேண்டாம். ஸோ குருவினால் பார்க்கப்பட்ட புதன் தன் திறமையையும் வியூகத்தையும் நேர்மை வழிப்படுத்துகிறது. ஸோ அடுத்து கேது பகவானை குரு பார்க்கிறார். குருவினால் பார்க்கப்பட்ட கேது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. கேதுவை நாம் செம்பாம்புவா வர இருக்கிறோம். ராகு கூட கரும்பாம்பு, கேதுக்கு தான் செம்பாம்பா சொல்றோம். ஞானக்காரகர், மோட்சக்காரகர். இருட்டிலும் வெற்றி காண்பார். இருட்டில் இருந்தும் ஒளியை பெறக்கூடிய ஒரே தன்மை கேதுக்கு தான் உண்டு. அதை இன்னும் எளிதில புரிஞ்சுக்கணும்னா, ராகு எல்லாமே சாப்பிட்டுக்குது, பாம்பினுடைய தலையா இருந்து. கேது பாம்பினுடைய வாளா இருக்கு. எதுவுமே கிடைக்கல, கிடைக்காமலே திருப்தி பெற்றது கேது. அதனாலதான் கேது எந்த பாவத்தில் அமருதோ அந்த பாவம் முதலில் தடை. அங்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கிறதோ அப்பதான் அந்த கேது விமோச்சனம் கொடுத்து அந்த பாவத்தினுடைய பலனை ஜாதகருக்கு அனுபவிக்க செய்கிறார். கேதுவா இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும், வீடு கொடுத்தவர்களும் அது ஒரு வரம். குருவார்த்த கேது முதல்ல கேல யோகத்தை கொடுத்து விடுகிறது. கேல யோகம் நிறைய கன்சல்டேஷன்ல டவுட். கேல யோகம் என்பது கேதுவை புதையல் காரகராகவும் நம்ம வரையறுத்துறோம். ஏன்னா புதையலுக்கும் காரகம் கேதுவாக இருந்து விடுகிறார். அப்ப அல்ல குறையாத புதையல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா வாழ்க்கையில, அதிகமான செல்வங்கள் சேருமே என்றால் குருவினால் பார்க்கப்பட்ட கேது எவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ, அந்த கேல யோக நிகழ்வு யாருக்கு நிகழ்கிறதோ அந்த ஜாதகர் ஞானவானாக விளங்குவார். சக மனிதர்களை பற்றின முழு புரிதல் இருக்கும். வாழ்க்கையினுடைய தர்மத்தை, வாழ்க்கையினுடைய கோட்பாட்டை உணர்ந்தவர். எப்படி வேணாலும் வாழலாம், இப்படித்தான் வாழணுன்ற விதிகள் இல்லை. எப்படி வேணாலும் மனிதர்கள் வாழலாம் கிரகங்களின் அடிப்படையில. ஆனால் சில மனிதர்கள் மற்றும் வேறுபட்டு மாறுபட்டு நேர்மையின் வழிகள்ல செயல்படுறதும், எல்லா தந்திரங்கள் தெரிந்தாலும் சாமர்த்தியங்கள் இருந்தாலும் நேர்மையான வழிகள்ல நடைபெறுவது, அந்த குணத்தை இந்த கேது பகவான், குரு பார்த்த கேது பகவான் கொடுக்குறார். ரொம்ப நல்ல மனுஷனை உருவாக்கி கொடுக்குறார். கேளையோகம் ஒரு மனுஷன் இருக்குன்னா நீங்க அவன் நினைச்சு பயப்படவே வேண்டாம். அவங்களை ஏமாத்திட்டு வரும்னு. கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார், குற்ற செயல்களை புரிய மாட்டார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சந்தர்ப்ப சூழ்நிலை, தசாபுத்தி அம்சங்கள், சூட்சமங்கள்ல சிறு சிறு மனிதர்களுக்கு அறியாமையினால் செய்த பிழைகள் நடக்குமே தவிர ஒரு மனிதன் தன் மனநிலையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு தவறை செய்ய மாட்டார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். குருவினால் பார்க்கப்பட்ட கேது எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு அதிகமான சிந்தனையில் வெற்றிகள் கிடைக்கும். கனவுகள்ல அதிகமா, கற்பனைகள்ல அதிகமா விடைகள் கிடைக்கும். கற்பனைகளிலே நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடியவர், ஆராய்ச்சியாளராக விளங்குகிறார். நல்ல ஒரு சமூகத்திலே சக மனிதரை புரிந்து கொண்டு, உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கான விடயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார். இந்த மாதிரியான பலன்லாம் கேலயோகம் இருக்கும்பொழுது நடக்குது. சுக்கிரனை குருவா இருக்கிறார். குருவினால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறார். எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும்? குருவார்த்த கிரகங்கள் தான் இந்த டாபிக்கே கொடுக்குறோம். அந்த வகையில சுக்கிரனுக்கு நம்ம வரோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சிற்றின்பக்காரகர், மகிழ்ச்சி பிரியர், எப்பொழுதுமே என்டர்டைன்மெண்ட், இயலிசை நாடகங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், அலங்காரங்களாகட்டும், ஆடைகளாகட்டும், லக்ஸுரியஸ், எங்கு போனாலும் சொகுசு, அத்தனைக்குமே சுக்கிரன் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொகுசு தேவை. இல்வாழ்க்கை கிரகமாக சுக்கிரனை வரையறுக்கிறோம். பொது வாழ்க்கை கிரகம் ஞான கிரகமாக குருவை சொன்னாலும் இல்வாழ்க்கை கிரகம், இல்வாழ்க்கை சுகம், சிற்றின்பம்ன்றதுல கணவன் மனைவிக்கு இடையான உறவுகள்ல கூட சுக்கிரனுடைய பங்கு முதன்மை. சுக்கிரன் வலு குறைஞ்சிருந்தா
தாம்பத்திய அமைவுல நல்ல திருப்தி இல்லை, வாழ்க்கையில சரியில்லாத நிலை இருக்கு. ஸோ இப்படி இந்த சுக்கிரனை முழு சுற்றின்ப பிரியர் அப்படிப்பட்ட அந்த சுக்கிரனை குரு பார்த்துடுறான், எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல விஷயம். சில ஜாதகங்கள்ல சுக்கிரன்லாம் உச்சத்துல இருக்கும், இருள் பொருந்திய நிலையில உச்சத்துல இருந்தா என்ன பண்ணுவார்? சட்டத்திற்கு புறம்பா செயல்படுவார். இன்பம் என்ன நடந்தாலும் தனக்கு தன் சந்தோஷம் தான் முக்கியம். யார் எப்படி போனாலும் தனக்கு தன் சந்தோஷம் முக்கியம். என் நிலை கடந்தாலும் தன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, ஆனால் குருவினால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் சமூகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவா? கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் உறவு இருக்கும், பிறரிடம் அந்த இன்பத்தை தேடாது. அதுபோல லக்ஸரியஸ் பொருளா இருக்கட்டும், ஆடம்பர வாழ்க்கையா இருக்கட்டும், பார்ட்டியா இருக்கட்டும், எதுவானாலும் நேர்மையான வழிகள்ல தன் காரகங்களை அனுபவிக்க செய்யும் இந்த குருவார்த்த சுக்கிரன் இருக்கும் பொழுது. அதுபோல சுக்கிரன் என்னென்ன குறைலாம் கொடுக்கிறார்? 8ல மறைஞ்சிடுறார். சிற்றின்பம் நல்லா இல்லை, தாம்பத்தியத்துல குடும்பம் கணவன் மனைவிக்கு இல்லை, அல்லது கணவனுக்கு உயிர் காரகம், பெண்களுக்கு உயிர் காரகம், இது போலாம் வருதுன்னா அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்றார். 3ல இருக்கிறார். சுக்கிரன் என்னென்ன குறை கொடுத்தாரோ எல்லா குறையும் நிவர்த்தி பண்ணிடுறார். அதாவது திருமணத்திற்கு பிறகான குழந்தை போன்ற அமைவுகள்ல தடை அமைகளும் சுக்கிரன் வலு குறையும் போது கிடைக்கிறது இல்லை. ஆனால் குருவினால் பார்க்கப்படும் போது அத்தனை விதமான நிவர்த்தியும் கொடுத்துறார். இல்வாழ்க்கை சுகங்களை நேர்மையாக அனுபவிக்கவும், உளவியல் ரீதியாக எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலுமே இன்பங்களை தேடாம நேர்மையான வழிகள்ல தேடுறவரா இருக்கிறார். இப்போ கூட நிறைய இந்த போதை வஸ்துக்கள்லாம் பார்க்கும்பொழுது சட்டத்திற்கு புறம்பான போதை வஸ்துக்கள் அது ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நாடுகள்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சில நாடுகள்ல ஏற்றுக்கொள்ளப்படாதது. இது போன்ற நல விதிகள் இருந்தாலும் நேர்மையாக தன் சுகத்திற்காக பிறரை காயப்படுத்தாத நிலையை இந்த குருவார்த்த சுக்கிரன் கொடுக்கிறார். இல்வாழ்க்கை சுகங்களா இருக்கட்டும், தன்னைத்தானே சுகப்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இல்லது பார்ட்டி பண்றதா இருக்கட்டும், எதுவானாலும் இன்பங்களை பிறரை காயப்படுத்தாமல், பிறரை துன்புறுத்தாமல் நேர்மையான வழிகளில் அந்த இன்பத்தை பெற செய்கிறதுன்றது தான் விடுது. ஸோ இந்த பதிவில் ஓரளவுக்கு குருபார்த்த கிரகங்கள் என்னென்ன பண்ணுன்றத நம்ம விவரிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஜாதகங்களில் குருபார்த்த கிரகம் இருக்குன்னா அது ஒரு யோகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த கிரகம் வலுவாக தான் செயல்படும். அதில் ஒரு விதி, குரு பகவான் அட்லீஸ்ட் ஸ்தான வலுவோட இருந்து பார்வை பெறணும். ஓரளவுக்கு ஸ்தான வலுவே இல்லாமல் குரு பார்த்தாருன்னா அது அந்த அளவுக்கு வலுவாக இருக்காது. குரு பகவான் ஸ்தான வலுவோட இருக்கும்பொழுது யோகங்கள் கண்டிப்பாக, குரு யோகரோ அவயோகரோ அதெல்லாம் அடுத்தபட்சம். குரு பார்த்தால் அந்த கிரகம் அதனுடைய குற்றங்களை நிவர்த்தி செய்து நல்ல பலன்களை செய்யும். அவயோகர் கூட அவயோக பலனை குறைத்து செய்கிறார்ன்றது தான் விதி. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.